வீர தீர சூரன் படத்தின் சுட சுட விமர்சனம் இதோ. மதுரை கதைக்களம் வேற லெவல் போங்க. மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் பெரியவர் என அழைக்கப்படும் பிருத்திவிராஜ், அவரது மகன் சூரஜ் வெஞ்சரமூடு பவர்ஃபுல்லானவர்கள். தனது கணவனை காணவில்லை என ஊரின் பெரியவர் என சொல்லப்படும் பிருத்திவிராஜ் என்பவர் வீட்டில் வந்து முறையிடுகிறார் ஒரு பெண். பெரியவரின் மகன் சூரஜ் வெஞ்சரமூடு அப்பெண்ணை அடித்து விரட்டி விடுகிறார். அந்த காட்சியில் அந்த பெண்ணையும் தனது மகளையும் காணவில்லை, அவர்கள் உயிருக்கு ஆபத்து, அதற்கு காரணம் பெரியவரும் அவரது மகனும் என்று காவல்துறையிடம் முறையிடுகிறார் ஒருவர். காவல்துறை கமிஷனரான எஸ்.ஜே. சூர்யா தனது பழைய கணக்கை தீர்க்க இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த நினைக்கிறார். என்கவுண்டரில் இருவரையும் போட்டு தள்ள தயாராகிறது காவல்துறை. மாவட்ட எஸ்பியான எஸ்.ஜே. சூர்யா என்கவுண்டர் செய்ய திட்டம் போடுகிறார். அதிலிருந்து தப்பிக்க தனது முன்னாள் அடியாளான விக்ரம் உதவியை நாடுகிறார் பெரியவர். ஒரு மளிகை கடை நடத்தி தனது மனைவி மக்களோடு வாழ்ந்து வரும் விக்ரமுக்கு ஒரு வன்முறையான பின்கதை உண்டு. முதலில் மறுக்கும் விக்ரம் பின்னர் காப்பாற்றுவதாக வேண்டா வெறுப்பாக மனைவியின் மறுப்பையும் மீறி பெரியவர் சொல்லும் ஒரு வேலையை நடத்த ஒப்புக்கொள்கிறார் விக்ரம். ஊர் திருவிழா நடக்கும் ஒரு இரவு நாளில் இந்த என்கவுண்டர் திட்டம் ஆரம்பமாகிறது. விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, பிருத்திவி, சூரஜ் ஆகியோரது ஆடுபுலி ஆட்டம். ஓட்டத்தில் யார் பலியாகிறார்கள், யார் காப்பாற்றப்படுகிறார்கள், காளி யார், எஸ்.ஜே. சூர்யா ஏன் இவர்களை கொல்ல துடிக்கிறார், இறுதியில் என்ன ஆனது என்பதுதான் படத்தின் பரபரப்பான கதை. விக்ரம் நடிப்பை பற்றி சொல்லவே வேண்டாம். அவருக்கான தீனி கதையிலும் கதாபாத்திரத்திலும் கிடைத்துவிட்டால் போதும், நம்மை அவர் பக்கம் முழுமையாக திருப்பி விடுவார். இந்த படத்தில் அப்படித்தான் நடந்திருக்கிறது. மளிகை கடை நடத்தி வரும் முன்னாள் அடியால் காளியாக ஆவேச அவதாரம் எடுத்திருக்கிறார். சாதாரண வேட்டி சட்டை துண்டு தாடியுடன் கிராமத்து மனிதராக அப்படியே மாறியிருக்கிறார். மளிகை கடை நடத்தி வருபவரின் பிளாஷ்பேக் கொஞ்ச நேரமே வந்தாலும் செம்ம அதிரடி. ஒரு பக்கம் குடும்பம், மறுபக்கம் விசுவாசம், கடைசியில் தெரிந்து கொள்ளும் துரோகம் என வெளுத்து வாங்கியிருக்கிறார் விக்ரம். இரண்டாவது பாதியில் வரும் அந்த 18 நிமிட சிங்கிள் ஷாட்டை யாராலும் பாராட்டாமல் இருக்க முடியாது. 18 நிமிடம் நகருவதே தெரியாத அளவுக்கு விறுவிறுப்புடன் நகர்கிறது அந்த காட்சி. சின்ன இடம் என்றால் கூட பரவாயில்லை, பெரிய லேண்ட்ஸ்கேப்பில் செட் அமைத்து 18 நிமிட காட்சியை எடுப்பது கண்டிப்பாக எளிதான விஷயமில்லை. அதை படக்குழு மிகச்சிறப்பாக செய்து முடித்திருக்கிறது. மொத்த படத்தில் முக்கால்வாசி பாராட்டுகளுக்கு சொந்தக்காரராக வேண்டியது படத்தின் ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் தான். ஒரு நாள் இரவில் நடக்கும் இந்த கதையை மிகவும் சிறப்பான முறையில் எடுத்து முடித்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும். ஹீரோயிக் காட்சிகள் முதல் இருட்டுக்குள் நிலா வெளிச்சத்தில் காட்டுப்பாதையை காண்பிப்பது வரை அனைத்திலும் அவரது வேலை தனியாக தெரிகிறது. படத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எந்தவித சலிப்பும் இல்லாமல் கதையை நகர்த்தி இருக்கிறார் இயக்குனர் அருண். முதல் பாதியை விட இரண்டாம் பாதி இன்னும் வேகமாக நகர்ந்திருப்பது நன்று. வீரனாக ரவுடிகளை எதிர்கொள்வதிலும், தீரனாக தனது குடும்பத்தை காப்பாற்ற முயல்வதிலும், சூரனாக சண்டை போடுவதிலும் விக்ரம் முழுவதும் வீர தீர சூரனாக கலக்கி இருக்கிறார். காவல் நிலையத்தில் நடக்கும் பிளாஷ்பேக் சண்டை காட்சிகள், கிளைமேக்ஸ் சண்டை என பல ஆக்ஷன்களில் பார்க்கும்போது உண்மையிலேயே இவருக்கு 58 வயதாகிறதா என்று சந்தேகம் வரும் அளவிற்கு சுறுசுறுப்பாக இயங்குகிறார் விக்ரம். உங்கள் தின சேவல்.